வஜ்ரமரிகள் கொடுக்கும் தன்மையாகப்பட்டது. தன்னுடைய தாயாக இருந்து உலகத்தில் மக்கள் செல்வதை வெற்றெடுத்து மறந்திருக்கக்கூடிய லட்சுமி மேல் குடைக்க லட்சுமி அவர்களோ கடவுள் தன்மையில இருந்து ஆசீர்வதிக்கணும் என்று வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். அம்ச அம்மையார்களுடன் தன்மையானது மாறி அவர்கள் இறந்து விட்டார் என்ற மன வருத்தத்துடன் மனம் கொடுத்திருக்கின்றார். அவருடைய தொழிலும் குடும்பம் சிறந்த விளக்கம் என்று ஆண்டவரை வேண்டுகிறோம். மாதவன் கிழமையாக விளங்கும் ஜெயலட்சுமி அம்மையார்கள் மனம் கொடுத்திருக்கின்றார். மாதையின் அவர்களோ குறைவில்லாத செல்வத்தை கொடுத்து ரசிக்கணும் என்று ஆண்டவரை வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். அம்ச அவர்களுடன் தன்மையானது செல்வி அவர்கள் மலையும் பெரியம்மாள் இருவர்களும் துருவங்களாக இருந்து காத்து ரசிக்கணும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். கணேசன் அவர்கள் பணம் கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர்களின் தன்மையானது வடிவில் அவர்கள் இறந்திருக்கிறார் என்று வேண்டி பணம் கொடுத்திருக்கின்றார். இரண்டை அடைந்தவர்களோ கடவுள் தந்தை ரசிக்கணும் என்று வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். மணிகண்டன் அவர்கள் பணம் கொடுத்திருக்கின்றார். இரண்டு சொத்தமதியை சேர்ந்திருக்கும் பெருமாள் அவர்களோ அண்ணார்களுக்கு குறைவில்லாத செல்வத்தை கொடுத்து ரசிக்கும் என்று வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். கிருஷ்ணன் அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறார். பெருமா அம்மையார் ஆண்டு வைகுந்தம் சென்றிருக்கிறாரே அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். ராமணர்களும் தன்மையானது முனிசபை குழுவில் உடைக்க முனித நற்காலமாக நல்ல ஆட்சி விலைக்கு சிறுமை கூறும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். சின்னம்மா அவர்கள் பணம் வந்திருக்கிறார். சின்னம்மா வழங்கு பணமாகப்பட்டது அர்ஜுனன் தர்மா கரடி அவர்கள் மாண்டு வைத்த நான்காவதுக்கு மாற்றவான என்ற படவனுக்கு கரடி அவர்கள் செந்தனத்தின் செவரை முக்கரம் ஆர்மணி வரைக்கும் அறிவு போல் வேறின்றி மூங்கில் போல செய்யாமல் ஆண்டவன் அனுப்பிட்டு வாழ வேண்டும் என்று பகவானை வேண்டுகிறோம். அவையாரால் வழங்கிய படம் நாளை வேடிக்காகவே பெரியபாப்பா அவர்கள் படம் வளர்த்திருக்கிறார். மதிப்பூர் அக்கா பெரியபாப்பா படமாகப்பட்டது தன்னுடைய இஷ்டகுல தெய்வம் ஊரை காக்க உத்தண்ட மாறி மக்களை காக்க மகராசி எல்லாம் வல்ல இறைவியா இருக்கக்கூடிய மாரியம்மனுடைய அருளால் அந்த அம்மையாருடைய குடும்பத்தில் கோயில்லா வாழும் குறையில்லா செல்வமும் செய்யக்கூடிய தொழில் மேன்மை வளரணும். அவர் குடும்பத்தில் எந்த ஒரு குறையில்லாமல் வாழிய நலனே வாழிய பல்லான் என்று வாசிக்கிறோம். அவரால் வழங்கிய பணமும் நாளை மேற்காகவே பச்சரன் அவர்கள் பணம் இருக்கிறார். பச்சரன் ஐயா வழங்கு பணமாகப்பட்டது அதே பெரியாண்டவனுக்கு பணம் வழங்க பெரியாண்டவன் அருள் பெற்று எந்த ஒரு குறையில்லாமல் வாழ வேண்டும் என்று பகவானை வேண்டுகிறோம். அவரால் வழங்கிய பணமும் நாளை மேற்காகவே மதிப்பூரி ஐயா பெரியண்ணன் அவர்கள் பணம் வளர்த்திருக்கிறார். பெரியண்ணா வழங்கு பணமாகப்பட்டது தன்னுடைய இஷ்டகுல தெய்வம் அதே பெரியாண்டவர் சாமி மீது படமடங்கே பெரியாண்டனுடைய சாமியுடைய அருளால் எந்த ஒரு குறையில்லாமல் வாழ வைக்க வேண்டும் என்று பகவானை வேண்டுகிறோம். அவரால் வழங்கிய படம் நாளைக்கு கன்னியமான படம் இருக்கிறார். மீனாட்சி அம்மையார் மீது படமடங்கே மீனாட்சி அம்மையாருடைய ஆத்மா சாந்தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். பரணி அம்மையார் படம் இருக்கிறார். அதே பரணி ஆண்டவன் இஷ்டகுல தெய்வத்தினுடைய அருளால் பரணி ஆண்டவனுடைய அருளால் எந்த ஒரு குறையில்லாமல் வாழ வேண்டும் என்று வேண்டுகிறோம். சின்ன பாப்பா அவர்கள் படமளித்திருக்கிறார். வீலாம்மா மீது படமனுக்கு தன்னுடைய அம்மையார் வீலம்மா ஆத்மா சாந்திர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். அம்மையார் வழங்கும் படம் நாடு வேடிக்கிறார்கள். ஆனந்தவர்கள் படமளித்திருக்கிறார். ஆனந்தையா வழங்கும் படமாகப்பட்டது வேடியப்பன் அவர்கள் தன்னுடைய இஷ்டகுல தெய்வம் வேடியப்ப சாமி மீது படமளக்கு வேடியப்பனுடைய அருளால் அம்மையார் குடும்பத்தில் நோயில்லா வாழ்வு குறையில்லா செல்வம் ஆர்போல் பெருக அறிவுபோல் வேறுட்டி மூங்கில் போல் முத்தியாமல் தன்னுடைய இஷ்டகுல தெய்வம் அந்த கடவுள் அவரை வாழ வைக்க வேண்டும் என்று ஆண்டவரை வேண்டுகிறோம். அம்மையார் வழங்கியப்படும் நாளை மேற்காது ஆனந்தவர்கள் படமளித்திருக்கிறார். பாட்டியா இருந்து மாண்டு வைத்த சேர்ந்து பெரியம்மா மீது படமனுக்கு தன்னுடைய ஆயா செத்தரித்து செமனி முக்கணும் மாநிலத்தில் மணி முக்கணும் வாய்ந்து கொடுத்த 1080 மாணவ வேண்டுகிறோம். அவரால் வழங்கப்படும் வள்ளியம்மா அவர்கள் படமளித்திருக்கிறார். வள்ளியம்மா அவர்கள் வழங்கு படமாகப்பட்டது தங்கவேலு கவுடன் மீது படமனுக்கு தங்கவேலு ஐயாவுடைய ஆத்மா சாந்தர வேண்டும் என்று என்னோட வேண்டுகிறோம். அவரால் வழங்கிய படமன் ஆரம்பிக்கிறார். ஆண்டாளம்மையார் படமளித்திருக்கிறார். ஆண்டாளம்மையார் வழங்கு படமாகப்பட்டது பெரியண்ணன் மீது பரவணங்கி பெரியனுடைய ஆத்மா சாந்தனை வேண்டும். மறுபடியும் அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். அவரால் வழங்கிய பணம் நாளைக்கு மேற்காது மாதவர்கள் பணவளித்திருக்கிறார். மாதண்ணா வழங்கு பணமாகப்பட்டது சக்கு மீது பணவணங்கி சக்கு அவருடைய ஆத்மா சாந்தனை வேண்டும். எந்த ஒரு குறையில்லாமல் அவருடைய குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும் என்று பகவானை வேண்டுகிறோம். அவரால் வழங்கிய பணம் நாளைக்கு மேற்காது
சுமேசியம் ஆண்குயர் திருவாளர் சக்திவேலன் அவர்கள் பணிபுரிந்திருக்கின்றார். 2 4 என்று சொல்லக்கூடிய சொர்க்கப்பதி சென்றிருக்கும் தங்கவி கொண்டருடைய மகனாக விளங்கும் சக்திவேல் ஐயா அவர்களும் அவருடைய மருமகளாகிய ராஜமணி அம்மையாரும் பேர பிள்ளைகளாக சரவணன் சிலம்பு அவர்களும் பேத்தியாகிய கலாவர்களும் கொள்ள பேத்தியாகிய சர்ணிஸ்தா அவர்களும் பணம் கொடுத்திருக்கிறார்கள். தாயிர் சிறந்தது கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவினில் பெருமிதம் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை என்று சொல்லுவார்கள். என்ன காரணம்? நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் ஊர் உலகில் இருக்கக்கூடிய உறவு முறைகள் யாரும் வருத்தப்பட மாட்டார்கள். பெற்ற தாய் தந்தையை தான் முதலில் மனம் வருத்தப்படுவார்கள். தன்னுடைய இறந்த தந்தையார் இறந்து விட்டாரே, அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அவருடைய பிள்ளையாகிய அண்ணவர்களும் மருமகள் அவர்களும் பேர பேத்திகள் அவர்களும் பணம் கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது சாலோப சாரூப சாமீப சாயுச்சம். உலகத்தில் பார்த்தால் சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது இல்லையா? அதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யமதர்மன். அங்கே சென்று நாம் செய்யக்கூடிய நல்லது கெட்டதற்கு தான் நரகமா சொர்க்கமா என்பதை தீர்மானிக்கிறார்கள். 4 பதவிகள் இருக்கிறது இல்லையா? தன்மையான சாயுச்ச பதவி 4வது ஆண்டவருடைய பதவி அடைந்து என்றும் குறைவில்லாத செல்வத்தை குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். உழைப்பதற்கு ஒரு குணம் வேண்டும். இஷ்டக்குல தெய்வமாக விளங்கும் படி இறக்கும் கருத்தவாகிய பரமேஸ்வரனுடைய சூரியனுடைய அருள் பெற்று செல்வ செழிப்புடனும் நீண்ட ஆயுளுடனும் அனைத்து செல்வங்களை பெற்று வருங்காலத்தில் கல்வி செல்வத்தோடு கலியுகத்திலே வாழ்ந்து லட்சக்கணும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். குமாரி அவர்கள் கொடுத்திருக்கின்றார். தன்மையானது 2 இருந்திருக்கும் வீரமணி அவர்களோ என்னிடம் துணையாக லட்சக்கணும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். தன்மையாக இருக்கிறோம் ஆகட்டும் ஆகட்டும். மரியாதை கொடுக்கல யார் எங்களை நான் தேடி வந்திருப்பது? யாரு? இந்திராணி. தேவநாட்டில் என்னையும் உன்னை விட தெய்வங்கள் யாராவது இருக்க முடியுமா? தேவர்களை கேட்டவரை இருக்கக்கூடிய எங்களை வந்து பணிந்து வேண்டிய மரத்தை விட்டு பகத்தோல் வணங்க வேண்டும். அப்படின்னா தேவேந்திர மகன் போய் அவன் தோதத்தை படிய வேண்டும். போய் பாரு. அந்த இந்திரன் அப்படி சொன்னானா? நான் பாத்துக்கிறேன். இப்போ என்ன அபயக்குள்ளோசை அருகே கேட்கிறது? ஐயோ, அந்த வீதியில பத்தியாரம் கத்துது கம்பெனியே. அது இரவு எப்படி இருக்கிறது? அது என்ன நிறம்? அது கருப்பு கலர். அதே இந்திரா ஆசிரியர் விடுத்து யாராக இருக்கும்? கர்வம் பிடித்தவனே. கர்வம் எனக்கு இருக்கிறது. தலைவன் உனக்கு எப்படி கர்வம்? அந்த வாழ சென்றார். இந்திரா, உனக்கு என்னோட அனுபவம் பார்த்து வருகிறேன். இந்த தேவ சபையை நெடுங்க மடியாக கண்கள் வரிவரைக்க கட்சி வந்திருக்கிற அனுபவத்தோடு மகரிஷிக்கு இங்க என்ன வேலை? நாட்டில் அரச சபை உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? நான் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை எனக்கு அருகே யார் யார் இருக்கிறார்கள்?
எத்தனை பெண்கள் நாட்டியம் ஆடுகிறார்கள்? தெரியாது உனக்கு? ஊர்வசி நம்மை சுழற்சி மேடைகளை செல்லக்கூடிய நாட்டிய பெண்களை வைத்து நாட்டியத்தை கண்டுகளிக்கக்கூடிய வீரம் உள்ள நாள் தேவேந்திரன். ரொம்ப ஸ்திரீகள் எல்லாம் இடத்துல இருக்கிறான். ஆமா, இப்ப எதற்காக நீ வந்திருக்கிறாய்? என் பாதத்தை பணிய வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். மணியனே, நீ ஒரு ரிஷி, மக முனிவர், நான் அரசன். எனக்கு எவ்வளவு கர்வம் இருக்கும். அம்மா துர்வாசன் என்றால் கர்வம் உண்டா உனக்கு? கோபம் 1 தாட்டி 22 நெஞ்சிரம் கோப குரோதம் உள்ளவன். அப்படியா? 22 கண்கள் இருக்கக்கூடிய அதோ எப்படி கண்களை உருட்டி மட்டத்தை வெறிய பேசிக்கொண்டு கெட்டிக்காரன் போல் என்னுடன் என்னை எதிர்த்து சண்டைக்கு வந்திருக்கிறார். என்னை வெல்ல முடியுமா? உன்னால் என்னை கொல்ல முடியுமா? பார்க்கலாம் சண்டைக்கு. சித்தை கூட முறைய வரக்கூடிய நான் ஆட்டை ஆடக்கூடிய அப்படியா? நான் என் பெருமிடம் தெரியுமா? அட வந்து எப்படி தம்பி 2 ஆயிரம்